யாராவது காப்பாத்துங்க. எங்க 3 பேராலையும் முடியல. நீ என்ன பண்ண போற? உன்னால எல்லாம் கார் நிறுத்த முடியாது. வேற யாரையாவது கூப்பிடு. ஏய், உன்னால முடியாது. போய் யாரையாவது கூட்டிட்டு வா. போ. உன்னால கார் நிறுத்த முடியாது. வேற யாரையாவது கூப்பிடு. யாரையாவது கூப்பிடுறதா? கூப்பிடவே தேவையில்ல, தானே வருவாங்க. அதேதான், எரும வாகன ராஜா. நாங்களே உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். உனக்கு விளையாட்டா இருக்கா? உன்னால காரை நிறுத்த முடியாது. யாரையாவது கூப்பிடு. எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காதது 3 விஷயம். 1, உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. 2வது, உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. 3வது, சீக்கிரமா சொல்லி தொலை. 3வது அதேதான். இது பார், இங்க என்ன விட்ட வேற யாரும் இல்ல. நீங்க என்ன கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. அக்கா, இந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்றா. இங்க யாரும் வரமாட்டாங்க. சாகர நேரத்துல வரட்டு கௌரவம் எதுக்கு? அவகிட்டே ஹெல்ப் கேட்கலாமே. நீ ட்ரை பண்ணியும் கார் நிக்கல. அப்புறம் எங்களால எப்படி காப்பாத்துவ? இதுக்கு கைய மட்டும் யூஸ் பண்ண கூடாது, மூளையும் யூஸ் பண்ணணும். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், செலிப்ரேஷன். உதர் குவிந்ததம்மா, லேடிஸ் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். வண்டாட்டம்க்கு ஹிந்தில என்ன? யாருக்கு மாலும்? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு செலிப்ரேஷன் செலிப்ரேஷன். குன்றத்தில் क्या बेटा, दूध குடிச்சியா? உட்காரு. அம்மா, ஒரே லாங்குவேஜ்ல பேசிக்கலாமா? நோ ப்ராப்ளம். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், விச் பாஷையில பேசணும்? அம்மா புள்ள மொழியில பேசலாமா? பெத்த புள்ள அம்மாவோட காலடிக்கு வந்துட்டா அவ மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? உலகத்தையே ஆள்ற மன்னனா இருந்தாலும் அம்மாவோட காலடியில் இருக்கும் போது அவன் பச்சை குழந்தையாதான் தெரிவான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் என்ன புரிஞ்சுக்கலாமா? டேய், அவங்களுக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். எனக்குதான் உன்னோட மனசும் தெரியும். அப்போ உனக்கு என் மேல கோபமே இல்லையாமா? கோபம் எல்லாம் இல்லப்பா, வருத்தம் தான் இருக்கு. இப்படியே போனா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதோங்கிற பயம் தான் இருக்கு. நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஏன் யோசிக்கிற? எதுக்கு தனியாவே இருக்கணும்னு நீ யோசிக்கிற? உன் மனசுல என்ன இருக்குன்னு
இங்க யாராலையுமே புரிஞ்சுக்க முடியலையே. நான் 3 மொழியில பேசுறது எல்லாருக்கும் புரியுது. ஆனா ஒரு மொழியில பேசி நீ போட்ட அந்த 7 கண்டிஷனுக்கும் யாருக்குமே அர்த்தம் புரியல. அப்படியே அர்த்தம் தெரிஞ்சாலும் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா என்ன? பிரபலி மாதிரி என்ன நேசிக்கிறவ வேற யாரும் எனக்கு கிடைக்கலமா. பிரபலி மாதிரி பாசமா இருந்தவ உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு மனைவியா உன்னை நேசிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அப்படி கிடைக்கும் போது நீயும் அவளை நேசிக்கணும். அப்படி ஒரு பொண்ணு கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. உன் வாழ்க்கையில பிரபலிக்கான இடம் வேறதான். ஆனா மனைவிக்கான இடம் காலியா தானே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உனக்கு ஒரு துணை வேணும். உன் மருமகளுக்கு அத்தை வேணும். இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணும். அதுக்கு நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா தூங்குவேன். நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட பசங்களும் மருமகள்களும் அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணுப்பா. என்னமோ நினைச்சோம், உன்கிட்ட கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. நல்ல நேரத்துல வந்து எங்க 3 பேரையும் காப்பாத்திட்ட. நீ வெறும் கேட்காரி மட்டும் இல்ல, திறமக்காரியும் தான். நீ ஏஜிவ அவமானப்படுத்திட்டு கோபத்துலதான் நாங்க அக்கா அக்கா ஏதேதோ இங்க பாருங்களேன். டயருக்கு கீழே நாம வச்சிருந்த கட்டை அங்க வச்சிருந்தது இங்க எப்படி வந்துச்சு? ஆமா, அத யாரோ எடுத்து இங்க தூக்கி போட்டிருக்காங்க. அதனாலதான் கார் மூவ் ஆயிருக்கு. எந்த அறிவு கிட்ட முண்டை இந்த கட்டையை எடுத்திருக்கோம்? அந்த முண்டத்தை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த வீணா போன ஜென்மத்தை பெத்தவர்கால அவளை சொல்லணும். தண்டத்தை பெற்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டைய பெற்றிருக்கலாம். கட்டையாவது முட்டு கொடுக்க உதவும். அந்த முண்டமும் அந்த முண்டத்தை பெத்தவங்களும் எதுக்குமே உதவ மாட்டாங்க. ஏய் நிறுத்து. என்ன வேணாலும் சொல்லுங்க, நடுவுல பெத்தவங்களை எதுக்கு திட்டுறீங்க? என்ன போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணா நீங்க அந்த ஹிட்லர் மாதிரியே பேசுறீங்க. என் உசுரை கொடுத்து காப்பாத்துனா என் அம்மாவையே திட்டுவீங்களா? அந்த கட்டையை எடுத்தவங்களை திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? அந்த கட்டையை தட்டி விட்டதே நான் தான். செய்யாத தப்புக்கு சாரி எழுத வச்சுட்டாங்களே மம்மி. இதெல்லாம் அந்த ஹிட்லரால வந்தது. கோவத்தை கிளறி விட்டான் அந்த பாவி. அம்மாவை இன்சல்ட் பண்ணனால தானே எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஏஜுக்கு என்ன திமிரு, உடம்பு ஃபுல்லா கொழுப்புதான். அதுக்குதான் அந்த கேக்காவ மூஞ்சிலே அடிச்சு. அந்த கட்டையை தட்டி விட்டது நீதானா?
எங்க உசுருக்கு ஒல வச்சது நீதானா? ஆமா, நான் தான். எனக்கு பொய் சொல்ல வராது. மீறி பொய் சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு வயிற்று வலி வந்துரும். அப்படியே ஹரிச்சந்திரனுக்கு ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி பேசுற. நீங்க மட்டும் என்ன ஹிட்லரோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி பேசலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத பாப்பா வாட்டும் எங்களை காப்பாத்துற மாதிரி பில்டப் பண்ணியா? நான் என்ன பண்ணட்டும்? எல்லாரும் சேர்ந்து என்ன மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்களும் உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இதுல என் அம்மாவும் சேர்ந்து உன்னால முடியாதுன்னு திட்டினாங்க. ஆமா, கரெக்ட் தான். உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான், உண்மைதான். உன்னால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. அத உன்னை முதல் தடவை பார்த்தல அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னை போய் நான் திறமக்காரின்னு சொல்லிட்டேனே. திறமக்காரி இல்லக்கா, சரியான ஏமாத்துக்காரி. நான் மட்டும் கட்டைய பாக்கலனா அந்த பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பா. இதுல பொய் சொன்னா உனக்கு வயித்து வலி வருமா? அப்படி பார்த்தா நீ லைஃப் ஃபுல்லா வயித்து வலியிலேயே கதறணும். உன்னை இதே கார்ல ஏத்தி பழத்துல நாங்களே தள்ளி விட்டுருக்கணும். நீ எந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறியோ அந்த வீடு விளங்குன மாதிரிதான். உங்க அம்மா கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. வெட்டி முண்டம். மரியாதையா பேசு. போதும் நிறுத்து. எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு சொல்லி தரியா? ஃப்ராட். மறுபடியும் எங்க முகத்துல முழிக்காத. இவ முகத்துல முழிச்சோன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். வாங்க போலாம். வா சித்ரா, வா. கார் அப்படியே விட்டுருக்கணும். கழுகு தூக்கிட்டு போன கோழி குஞ்சு மாதிரி கேமியா கேமியான்னு கத்திக்கிட்டு பள்ளத்துக்குள்ள போயிருப்பாங்க. அட ஆண்டவா, நான் முன்னாடி போனா முட்டுது, பின்னாடி போனா இடிக்குது. நான் எங்க போறதுன்னே தெரியலையே. எல்லாம் வேற உள்ளிடுதே. எஸ்கேப் ஆயிடு ஹாசினி. என்ன பாக்குறேன்? உனக்கு நான், எனக்கு நீ. அது போதும் நமக்கு. அவங்களுக்கு தான் அது புரியவே இல்லையே. நீ இன்னும் என் மனசுல இருக்கே அப்படிங்கறத அவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? ஏஜேக்கு ஒரு துணை வேணுமா? அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். அப்ப நீ யாரு? உன் இடத்துல இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அது எப்படி பண்ண முடியும்? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருந்தா அது நீ மட்டும்தான். அதுதான் நிஜம். அந்த நிஜத்தை அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என் அம்மாவை தராதரவு தெரியாம அவமானப்படுத்தினதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை தான் இது. நீ ஹிட்லரா இருந்தா எனக்கு என்ன, பட்லரா இருந்தா எனக்கு என்ன? உன் திமிரெல்லாம் நீ உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வச்சுக்கோ. I hate you. I hate you so much. என்னடா இவரு வேலை பார்க்காம டியூட்டி நேரத்துல ரேடியோ வச்சு பாட்டை கேட்டு தூங்குறாரு. நானும் தூங்க போறேன். என் பொண்டாடைய திருட்டு போன்னு என்ன துரத்துற? என்ன பண்றது?
எவ்வளவு பெரிய பங்களா, இங்க பல கோடி சொத்து இருக்கும். அதுல நம்ம கொஞ்சம் தட்டலாம். ஓகே. என்னடா இது? கேட்டு தொட்டா அலாரம் அடிக்கும். இங்க கேட்டு தொட்டி ஜம்ப் பண்ணப்ப அலாரம் அடிக்கிறது. ஓ, லேட்டா அலாரம் அடிக்கிறது. நமக்கு என்ன? யாரு இது 3 மணிக்கு உட்கார்ந்து அலாரம் வைக்கிறது? பைத்தியக்காரனும். நமக்கு டைமே சரியில்லையே. நம்ம கோட்டு திரவறதுக்கு யாருக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நாடு வளர்ச்சாவும்? என் பொண்ணாட்ட கிட்ட இந்த அலாரம் மேட்டரை சொன்னா நம்ப மாட்டாளே. சரி, இந்த வீட்டுல எல்லாரும் கொரோனா வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே அவன் நம்பிடுவா. அப்படியே பேய் மாதிரி உட்காரிச்சு பாரு. பாட வரதன், வரதன். ஹலோ வர்தன் ஏர். ஐயோ, இப்ப வந்தது போனும் இல்ல, நீங்க பேசுறது மொபைலும் இல்ல. அடிச்சது அலாரம் தான். அலாரமா? ஆமா. கம் கம், லெட்ஸ் see. ஏய், இது என்னது? அலாரமா? ஆமா, இந்த நேரத்துல எவன் அலாரத்தை வச்சது? ஏஜே. அப்போ இது அலாரம் இல்ல, அபாயம். ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன புது பிரச்சனையோ தெரியலையே. ஐயோ, இந்த ஏஜிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்புனாதான் நமக்கு டார்ச்சர் குறையும். ஆனா அந்த கல்யாணம் தான் அமைஞ்சு தொலைய மாட்டேங்குதே. சரி. ஏஜே, என்னாச்சு? என்ன ஆச்சு? இப்போ மணி 3 ஆச்சு. தூக்கமே போச்சு. இன்னும் 3 மணி நேரத்துல 6 ஆகும். 6 ஆச்சுன்னா அதுக்கு என்ன? யாராவது வீட்டுக்கு வந்தா மரியாதை போயிடும். மரியாதை போயிடுமா? 6 மணிக்கும் மரியாதைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுல காலிங் பெல் வேலை செய்யல. யாராவது கவனிச்சீங்களா? நம்ம வீட்டுல காலிங் பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வரணுமா என்ன? கதவை தட்டிட்டு வரலாமே. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு வரவங்க யாரும் கதவை தட்டிட்டு வர மாட்டாங்க. காலிங் பெல் அடிப்பாங்க. அதை இந்த நடுராத்திரியில தான் எழுப்பி சொல்லணுமா ஏஜே? காலிங் பெல் சரியாகிற வரைக்கும் யாருமே தூங்க கூடாது. நான் காலையில வந்து காலிங் பெல் அடிச்சு பாப்பேன். இத காலையிலே சொல்லிருக்கலாமே. காலையில சொல்லிருந்தா சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க. தூக்கத்துல இருந்து எழுப்பி சொன்னேன்ல, யாருமே மறக்க மாட்டீங்க. ஏன் ஜெயமா காலிங் பெல் அடிக்காதது எங்க கூத்தமா? இப்படி கத்திட்டு போறாரு. நான் கேக்கட்டுமா? காதுல விழுந்துற போது. இந்த வீட்ல இருக்கிறவங்க இத கூட பார்க்க மாட்டீங்களா? உங்களால எங்களுக்கும் சேர்த்து பனிஷ்மென்ட். லீவ் இட் கிஷோர், நீ போய் படு. சரி, இப்ப காலிங் பெல் எப்படி சரி பண்றது? உடனே ஏஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இல்லனா இப்படிதான் அர்த்த ராத்திரியில எழுப்பிக்கிட்டே இருப்பாரு.
இப்ப என்ன பண்றது? கணபதி பாப்பா போரியா, கணபதி பாப்பா வாரியா. ஆல்மைட்டி கணபதியே, உன் சர்வெண்ட் நானையா. உன்னோட ராட் வாகனத்துல ஜல்தி வந்துறியா. கம் டு அவர் ஹோம். ஹெல்ப் வி, ஹெல்ப் வி.